ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பிரெட் அல்வா. இது என்னோட ஸ்டைலில் சிம்பிளாக அதே நேரம் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓரத்தில் ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டையுமே நல்லா குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 10-15 முந்திரி பருப்பு அந்த நெய்யிலே நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டை சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு. நல்லா அந்த ப்ரெட்டை வந்து நெய்லேயே அப்படியே பொரிச்சிடணும். இப்படி கோல்டன் ப்ரௌனில் வரும்ல, இப்போ அது அப்படியே இருக்கட்டும். ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். ட்ரையாக தான் நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 300 - 400 கிராம் சுகர் எடுத்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம லைட்டாக கரண்டியால் பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்படி கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிரும். கோல்டன் கலர் வரும்போது ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிறிஸ்டல் அப்படியே அந்த தண்ணியில் நம்ம அப்படியே கரைச்சிக்கிட்டே வரும்போது ஃபுல்லாக கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கரைஞ்சி வந்துருச்சுல்ல. இப்போ நம்ம அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கொதிக்கிற பாகை எடுத்து அப்படியே நம்ம அந்த ப்ரெட் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துட வேண்டியதுதான். இப்போது இந்த ப்ரெட்டையும் இந்த சர்க்கரை பாகையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சிம்மில் தான் சொல்லியிருந்தேன், இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒன்றா அப்படியே பிரட்டி வருதில்ல, அப்படி திக்காக வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தான் இதை அப்படியே மெதுவாக நம்ம பிரட்டி விட்டுட்டே வந்தோம்னா அப்படியே கொஞ்சம் அந்த லூஸாக இருந்தது கொஞ்சம் அப்படி டைட்டாக வரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பிரெட் அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி நல்லாயிருக்கும், அதே போல் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஒரு 4 நாள் 5 நாள் வச்சு கூட நம்ம அதை சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம், வெளியிலே வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.